கேபிஐ பாலா ஒரு ஸ்கேமரா? அவர் பண்ணக்கூடிய உதவிகள் எல்லாமே தப்பான பணத்துல பண்ணிட்டு இருக்காரா? எந்த மாதிரி பணத்துல பண்ணாலுமே அது உதவிதானே நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல அவர் பண்றது உதவிதானா அப்படிங்கிற கேள்வியும் வரும். அவர் உண்மையிலே உதவிதான் பண்றாரா? இதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது? அவர் பின்னாடி யார் இருக்கிறா? அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். கேபிஐ பாலா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேருக்கு உதவி செய்யற மாதிரியான வீடியோஸை பார்த்துருப்பீங்க. அதுக்கு கீழே நிறைய பேர் கேபிஐ பாலா தான் அடுத்த விஜயகாந்த், அடுத்த எம்ஜிஆர், இவரை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டாக அவருடைய படமான காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பார்த்த உடனே கண்டிப்பாக இவருடைய படத்துக்கு போகணும், அது நல்லா இல்லைன்னாலுமே அந்த படத்தை வெற்றியடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்து கெத்தாக சுற்றிட்டு இருந்தவர் தான் கேபிஐ பாலா. ஆனால் நிறைய பேர் எப்படி இவருக்கு இவ்வளோ காசு வருது, இதுக்கு பின்னாடி ஏதாவது நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் நல்லா செய்கிறாரு அதையே நீ கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக உமாபதி அப்படிங்கிறவர் அறம் நாடு அப்படிங்கிற சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் கேபிஐ பாலா பண்ணக்கூடிய ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே அவர் விவரிச்சிருந்தாரு. அதோட ஆதாரங்களையும் அந்த சேனலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் முன் வந்து பேசியிருந்தாங்க. நிறைய பேர் கேபிஐ பாலா பண்ணக்கூடிய விஷயங்களை உள்ள பூந்து ஆராய்ச்சி பண்ணவும் தொடங்கியிருந்தாங்க. அப்படி நம்ம பண்ண சில ஆராய்ச்சிகளை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன் கேபிஐ பாலா ஸ்கேம் பண்ணுறாரு, அவர் உண்மையிலே உதவிகள் பண்ணலை அப்படிங்கிறத இந்த ஆதாரங்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆம்புலன்ஸ் மோசடி. இவர் பண்ணக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்த முதல் விஷயம்னா ஆம்புலன்ஸ் தாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றா வாங்கி கொடுக்குறாரு. அதில் நம்பர் TN07DD0003ன்னு இருந்திருக்கு. இந்த நம்பரை நம்ம வெஹிக்கிள் இன்ஃபோவில் போட்டு பார்த்தோம்னா, அதாவது நீங்கள் ஆர்டிஓன்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கன்னா நிறைய ஆப்ஸ் வரும். அந்த ஆப்ஸ்குள்ளே போய் ஒரு வண்டியுடைய நம்பர் போட்டிங்கன்னா அந்த வண்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அப்படி நம்ம இந்த நம்பரை போட்டு பார்க்கும்போது நீங்கள் இங்கே தெளிவாக பார்க்கலாம், இது ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் கிடையாது. இது நிசான் GTR அப்படிங்கிற ஒரு காருடைய நம்பர், அதாவது உயர் ரக காருடைய நம்பர். ஒரு காருடைய நம்பர் எப்படி ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு தான் ரிப்ளை வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது டிடி கிடையாது, வெறும் டி தான், பெயிண்டிங் மிஸ்டேக்கால டிடின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த நம்பரையுமே நம்ம அந்த வெஹிக்கிள் இன்ஃபோல போட்டு பார்த்தோம். அது ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட டேட் பார்த்தீங்கன்னா 1994 செப்டம்பர், அதாவது 31 வருஷம் பழைய வண்டி. அது ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நவீனமான ஆம்புலன்ஸ் தான் நம்ம வாங்கி தருவோம். 31 வருஷம் பழைய வண்டி யாராவது வாங்கி கொடுப்பாங்களா? சரி, அந்த ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2023 ஜூலையில் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கியில் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த நம்பர் முதல்ல மறைச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் லைட்டாக தெரியும். அந்த நம்பரை நம்ம போட்டு பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, அதுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2023 ஈரோடில் குன்றி அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி கிராமத்தில் இவர் ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஆம்புலன்ஸையுமே நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா அதுலேயுமே இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆகியிருக்கும். அது எப்படி இவர் வாங்கி கொடுத்த எல்லா ஆம்புலன்ஸுமே இன்சூரன்ஸ் இல்லாமல் ரோட்டில் ஓடிட்டுருக்கு? கண்டிப்பாக பிடிச்சா கேட்பாங்கல்ல, இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் ஓடக்கூடாது இல்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் எதுக்காக இவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் மட்டும் இன்சூரன்ஸ் கட்டலை? ஸோ இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அதோட ஈரோட்டில் குன்றியில் கொடுத்த ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே அவருடைய பெயர் எழுதியிருப்பாங்க. அந்த பெயருக்கு மேலே மனிதநேயர் நடிகர் பாலா அவர்கள் வழங்கியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸில் எழுதியிருப்பாங்க. எதுக்காக இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்க தோணுது. அதோட ஒரு ஆம்புலன்ஸுடைய விலை என்ன தெரியுமா? ஒரு சாதாரண ஆம்புலன்ஸுடைய விலை கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் ஒரு ஆம்புலன்ஸுடைய விலை. இவர் வாங்கி கொடுத்தது 7 ஆம்புலன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1,12,00,000 ரூபாய். அந்த 1,12,00,000 ரூபாய் இவருக்கு எப்படி கிடைச்சது? இல்லை, ஒரு வேளை எல்லாருமே சொல்கிற மாதிரி 30,000க்கு ஒரு வேன் வாங்கி போட்டு அதுக்கு பெயிண்ட் அடித்து ஆம்புலன்ஸாக மாற்றி அவர் கொடுத்துட்ருக்காரு. ஒரு வேளை அப்படி கொடுத்தா குன்றியில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் கிராமத்தையே எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு அவசரம் வருது, அந்த ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்காங்க. பாதியிலேயே அந்த ஆம்புலன்ஸ் நின்னா என்ன பண்ணுறது? இல்லை அந்த ஆம்புலன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்து உள்ளே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணுறது? அதோட ஒரு ஆம்புலன்ஸ்குள்ளே ஒரு கேஸ் வரும்போது முதலுதவி செய்கிறதுக்கு நர்ஸோ பேராமெடிக்கோ டாக்டரோ யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் யார் இந்த ஆம்புலன்ஸ்குள்ளே வருவாங்க? இந்த ஆம்புலன்ஸ் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கனெக்ட் ஆகியிருக்கு, இல்லை 108 கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களா? இந்த சந்தேகங்கள் எல்லாமே நமக்கு எழுது. அதோட ஒருத்தருக்கு ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டால் பாலாவுடைய ஆம்புலன்ஸ்க்கு எப்படி கூப்பிடுவாங்க? அதோட நம்பர் என்ன? சரி, ஆம்புலன்ஸை விட்டுட்டு இவர் சின்ன சின்ன ஆட்களுக்கெல்லாம் உதவி செய்வார்ல,
அங்கே போய் நம்ம பார்ப்போம். அந்த உதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி அப்படியே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த டெலிவரி பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் 50 வாங்கி கொடுப்பாரு. அந்த டெலிவரி பையனுக்கு பக்கத்தில் எதை கேமரா இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். கேமரா பிடிச்சிட்டு இருக்க அந்த பையன் கேமராவே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவர் இருட்டில் இருந்து வெளியே வராரு. வெளியே வந்து இந்த தம்பி கிட்ட பேசி அதுக்கப்புறம் வண்டியை காமிக்கிறாரு. எதுக்காக இந்த ஷூட்டிங்? அந்த பையனுக்கு கேமரா இருக்கிறது தெரியும். தம்பி நீ கொஞ்சம் நடிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த பையன்கிட்ட உதவி பண்ணும்போது சொல்லணும். சரி, இது கொஞ்சம் கூஸ் பம்பாக இருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு விஜயகாந்த் அவார்ட் நார்வேல கொடுத்துருப்பாங்க. அந்த அவார்டை இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கே போய் வச்சு மரியாதை செலுத்தி இருப்பார். அந்த நேரத்தில் ஒரு அம்மா வருவாங்க. அவங்க வந்துட்டு என் பையனை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ டக்குன்னு பேக்கெட்டில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் எடுத்து அந்த அம்மா கிட்டே கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நடந்துச்சு? யாராவது வெளியே போகும்போதே கட்டுக்கட்டாக பணம் எடுத்துகிட்டு போவாங்களா? இல்லை யாராவது உதவி வந்து கேட்பாங்க, அது வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோகிராஃபரை கூட்டிட்டு போவாங்களாம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அவர் விஜய் டிவியில் இருக்காரு, அங்கிருந்து நிறைய சம்பளம் வரும், நிறைய கான்சர்ட்டுக்கு போறாரு, ஈவெண்ட்டுக்கெல்லாம் போறாரு, அப்போ நிறைய காசு வரும்ல, அந்த காசு வச்சு தானே உதவி செய்கிறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால், ஒரு கடை திறப்பு விழாக்கு போனால் அந்த அளவுக்கு காசு வந்துருமா? அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு அவர் கூட வேலை செஞ்ச கேபிஏ சரத் கிட்ட ஒரு கேள்வியை நிருபர் கேட்குறாங்க. அப்போ நிறைய பேர் பாலாவை பார்த்து நீங்களுமே நிறைய உதவிகள் பண்ணலாம்ல, இறங்கி பண்ணலாம்லான்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் தெரிஞ்சு பண்ணுறாரு, தெரிஞ்சு பண்ணால் மட்டும்தான் உதவியா, தெரியாமலும் நாங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கூட அவருக்கு அளிக்க முடியல. ஏன்னா அவரே யோசிக்கிறாரு, அவருக்கு கிடைச்ச சம்பளம் கொஞ்சம் தான், அந்த கொஞ்சத்தையுமே வந்துட்டு எப்படி கேபிஏ பாலா செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகமே இருந்துச்சு. இங்கே தான் இன்னும் சில பேர் குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க. எதுக்காக இப்படி சினிமா ஷூட்டிங் மாதிரி எடுக்கணும்? கேஷுவலாக போய் உதவி செஞ்சுட்டு வந்தால் பத்தாதா? ஓரளவுக்கு மட்டும் வீடியோ எடுங்க, இந்த அளவுக்கு சினிமாத்தனம் வேணான்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேரும் ஒரு உதவி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் செய்கிறது பேர் தான் உதவி, எல்லாருக்கும் காட்டிட்டு பண்ணுறது உதவி கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் அதை அப்லோட் பண்ணால் கூட அதிலிருந்து காசு வரும், அந்த காசு எடுத்து நான் திரும்ப உதவி பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் போடுறேன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு எப்படி காசு வருது? தெரியாமல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி இவருடைய இன்ஸ்டாகிராமை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விளம்பரங்கள் பண்ணியிருப்பாரு. நிறைய நிறுவனங்களுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருப்பாரு கேபிஏ பாலா. அதாவது ஒரு 4 உதவி பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாரு. அதில் காசு பார்க்க நினச்ச அவர் எதுக்காக யூடியூப்பில் போட்டு காசு பார்க்க நினைக்கல? அப்போ யூடியூப்பில் யார் கூட தொடர்பில் இருக்காரு? சரி, உண்மையிலே இப்படி கோடிக்கணக்காக அவருக்கு எப்படி காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நூல் பிடிச்சி போய் பார்த்தோம். அப்போ அந்த அறம் நாடு இன்டர்வியூவில் உமாபதி சார் சொன்ன மாதிரியே அது ஈரோட்டில் தான் போய் நிற்குது. ஈரோட்டில் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டும் பிடிச்சிட்டோம். ஆனால் அவங்களுக்கு சிஎம் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதால அவங்க பெயரை நம்மளால் வெளியே சொல்ல முடியாது, டிஃபமேஷன் கேஸ் போட்டுருவாங்க. அப்போ நான் கோர்ட்டாக அலையிடும், நம்ம சேனல் போயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தால் நான் வெளியே சொல்லலை. சரி, கேபிஏ பாலா எதுக்காக இது பண்ணணும்? இது மூலமாக அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. முதல்ல அது ஒரு ட்ரஸ்ட் பணம், ரெண்டாவது விஷயம் பிராண்ட் பில்டிங். முதல் விஷயம் ட்ரஸ்ட் பணம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ட்ரஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட காசு கொடுக்குறாங்க, அந்த காசு செலவு பண்ணிடுறாரு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் கொடுப்பாங்க. ஸோ அது பிளாக்ல இருந்து ஒயிட்டாக மாறிடும். அந்த ஒயிட் மணியிலிருந்து பெரும்பகுதியை அந்த நிறுவனமே அப்புறம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதற்கு தெளிவான சான்றுகள் இல்லை, சான்றுகள் இல்லாமல் நம்ம குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது. இப்படி சொல்கிறாங்க, நான் சொல்லலை, நிறைய பேர் சொன்னாங்க, அதை நான் உங்ககிட்ட சொன்னேன். ரெண்டாவது விஷயம் உண்மையிலேயே நம்புற மாதிரி இருந்துச்சுங்க, அதுதான் பிராண்ட் பில்டிங். அதாவது ஒரு நிறுவனம் இவரை இயக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இவருக்கு பிராண்ட் பில்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் பண்ணும்போது இப்போ காந்தி கண்ணாடி படத்திலே பார்த்தீங்கல்ல, இந்த படம் நல்லா இல்லைனாலுமே இவருக்காக பார்க்கணும், இவர் அது மூலமாக வச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார் அந்த காசை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க. அதனாலேயே நிறைய பேர் போய் அந்த படத்தை பார்த்தாங்க. அந்த படம் இப்போ எவ்வளோ தெரியுமா லாபம் எடுத்திருக்கு? 8.5 கோடி ரூபாயாமாம். அதாவது வசூல் கிடையாது, லாபம் மட்டுமே 8.5 கோடி எடுத்திருக்காமாம். ஸோ இந்த பிராண்ட் பில்டிங் பண்ணுறது மூலமாக நிறைய பேர் இவர் படத்தை போய் பார்ப்பாங்க. அது மூலமாக இவர் என்ன வேணால் ப்ரொமோஷன் பண்ணலாம், என்ன மாதிரி படத்தில் வேணால் நடிக்கலாம். அப்படி இருக்கும்போது இவரை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக இவருக்கு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை அந்த நிறுவனமும் இவரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி உதவி செய்கிற மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்புற மாதிரி இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். காந்தி கண்ணாடி படத்துடைய ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சு. பொதுவாக ஒரு சின்ன படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் எப்படி நடக்கும்னா சின்னதாக ப்ரெஸ் மீட் மட்டும்தான் வைப்பாங்க. விஷ்ணு விஷால் மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்களே சின்னதாக ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, ஆடியோ லான்ச் வைப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நடந்துச்சு.
அந்த விழாவில் நாம் தமிழர் கட்சியின் முகம் சீமான் அண்ணா வந்திருந்தாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் ராஜ்மோகன் அண்ணா வந்திருந்தாங்க, விஜய் சேதுபதி அண்ணா வந்திருந்தாங்க, விஜயகாந்தின் மகன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் உதவி செஞ்சார் இல்லையா, துள்ளுவதோ இளமை படத்துடைய ஹீரோ அபிநய், அவருமே வந்திருந்தார். இப்படி வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பாலாவை புகழதான் தொடங்கி இருந்தாங்க, புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இதன் மூலமாக மிகப்பெரிய வெளிச்சமானது அந்த படத்துக்கு கிடச்சிச்சு. அந்த படமும் ஓரளவுக்கு சுமாரான வெற்றியை அடைஞ்சிச்சு. அந்த படம் சுமாரான படமாக இருந்த போதிலும் ஆனால் இது எல்லாமே கேட்டுமே நிறைய பேர் சொல்லுவீங்க, என்னதான் அவர் பண்ணிட்டு போனோமே, கொள்ளையே அடிச்சிருந்தாலுமே மக்களுக்கு தானே உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதற்கான பதிலாக நான் 4 பதில்கள் சொல்கிறேன். முதல் பதில் தவறான ப்ரமோஷன். நம்ம என்னதான் நல்லது பண்ணாலுமே தப்பான ஆப்புக்கோ இல்லை தப்பான தொழிலுக்கோ நம்ம ப்ரமோஷன் பண்ணக்கூடாது. ஆனால் இவர் சில ப்ரமோஷன் பண்ணியிருக்காராமா, அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றின நான் நிறைய கமெண்ட்ஸை பார்த்தேன். இவர் ஒரு பென்சில் வியாபாரத்துக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு, அது வந்து தப்பாயிருச்சு, அதனால எனக்கு காசு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அதோட நிறைய ப்ரமோஷன் இவர் பண்ணுறாரு, அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம பண்ணுறாரு. ரெண்டாவது பதில், உதவி பண்ணால் முழுசாக பண்ணணும், ஆனால் இவர் முழுசாக பண்ண மாட்டேங்கிறாரு. உதாரணத்துக்கு ஆம்புலன்ஸ் சீட்டை எடுத்துக்கோங்களேன். ஆம்புலன்ஸ் ஒன்று 16 லட்சம் ரூபாய், ஆனால் இவர் 50,000க்கு 40,000க்கு ஒரு வண்டியை வாங்கி பெயிண்ட் அடித்து கொடுத்துறாரு. இதனால் ஒரு 80,000க்குள்ளேயே ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி ஆகிருது. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதோட ஒருத்தங்களுக்கு வீடு இடிஞ்சிடும், அந்த வீடு இடிஞ்சதால ஒரு புது வீடு ஒன்று கட்டி கொடுப்பாரு. வீடு அவர் கட்டி கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சும்மா சீட்டு போட்டு தான் அவர் வீடு கட்டி கொடுத்துருந்துருப்பாரு. அதுவும் வீடு தானேன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடு கட்ட எவ்வளவுங்க செலவாகிரும், 2 லட்சத்துக்கு கம்மியாக தான் செலவாகுமாமா. அதோட அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அதை திறந்து வைக்கிறதுக்காக ஒரு படையோட வருவார், ஜமாப்பெல்லாம் அடிச்சுட்டு. நிறைய பேர் இவரை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பதாகை ஏந்தியபடி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. எதுக்காக இத்தனை விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்க தோணும். மூணாவது பதில், ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது, இதுதான் தமிழ் கலாச்சாரம். ஆனால் பாலா என்ன பண்ணுறாருன்னா, அவர் பண்ணக்கூடிய உதவிகளை உலகம் முழுக்க தெரிய வைக்கிறாரு, வீடியோ எடுத்து சினிமாத்தனமாக காட்டுறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், என்னை பார்த்து நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்காக தான் அவர் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதற்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். ஆஸ்கர் நிறுவனத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான பாலாஜி பிரபு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு வயதானவரின் குடும்பம் பார்த்தீங்கன்னா அவரால் பெட்டில் படுக்க முடியல, வாட்டர் பெட் தேவைப்படுது, அந்த வாட்டர் பெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலா கிட்ட கேட்டிருக்காங்களாமா. அப்போ பாலா என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடியோ எடுத்தாதான் நான் வந்து கொடுக்க முடியும், வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காராமா. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் நிர்வாண குளத்தில் இருப்பார், வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாமா. இதை பாலா தரப்புக்கிட்ட சொல்லவும் பாலா என்ன பண்ணியிருக்கணும், வந்து உதவி பண்ணி வீடியோ எடுக்காமல் போயிருக்கணும் இல்லையா. ஆனால் அவர் வரவும் இல்லை, உதவி பண்ணவும் இல்லையாமா. வீடியோ எடுத்தால் மட்டும்தான் உதவி பண்ணுவேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நியாயம், எதுக்காக அதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. நாலாவது பதில், பாலா கொஞ்சம் தப்பானவர் தான். ஏன்னா ஒருத்தர் காலில் விழுறாங்க, காலில் விழுந்ததை பார்த்துட்டு நம்ம எழுப்பி விடுறோம், அது நியாயமான விஷயம், அது வீடியோவில் பதிவாயிருது. அதுக்கப்புறம் அதை வீடியோவில் வச்சு பப்ளிஷ் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த வீடியோ நீங்கள் பாருங்களேன், இவங்க காலில் விழுறாங்க, அதை அப்படியே எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாரு, பொது தளத்தில் போடுறாரு. இப்படி யாராவது பண்ணுவாங்களாம்? அவங்க நல்லவங்களா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. அதோட ஆதவன் அண்ணன் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க பாலா கிட்ட. அப்போ கொஞ்சம் எகத்தாளமாக தான் நம்ம கேபிஏ பாலா பேசியிருக்காராமாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி தாங்க நாங்களும் சொல்லி முடிக்கிறோம். கேபிஏ பாலா ரொம்ப நல்லவர் தான். அவருக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையானது இருக்குது. அது சம்பாதிச்சு முடித்து திறமையை காட்டி பல படங்கள் நடித்ததுக்கப்புறம் காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உதவி பண்ணலாம், யாருக்கும் தெரியாமல் உதவி பண்ணலாம், தெரிஞ்சு கூட உதவி பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு காமிங்க. ஆனால் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்காக உங்கள் படத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே அடுத்தவங்களுடைய எமோஷனை படமாக பிடிச்சி போட்டு அது மூலமாக சம்பாதிக்காதீங்க. இதை தான் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். கேபிஏ பாலா நல்லா வரட்டும். எங்கள் மேலே கேஸ் போட்டுறாதீங்க, பிஹைண்ட் காப்பிரைட்லாம் அடிச்சு விட்றாத. நான் கடைசியில் முடிக்கும்போது சொல்லிடுறேன், காப்பிரைட் அடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவுக்கு. ஸோ டக்குன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.